ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தமிழ்லேயே நம்பர் 1 நாளிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் எடுத்தக்கூடிய ஒரு நாளிதழ். இந்த நாளிதழில் தலைப்புச் செய்தி என்னங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் குடும்ப நலக் கூட்டங்களில் 33 வழக்குகள் தேக்கம். இது தரவு சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னது அப்படிங்கிறத பார்த்தா, இது ஒரு நீதிபதியோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியோ சொல்கிற இந்த நாளிதழை எடுத்து போட்டிருக்கு. ஏன்னா சமீபமாக அந்த நாளிதழை தமிழ்நாட்டில் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்தமாரி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா, ஒரு அது எப்படின்னா மலம் துடைக்கிறதுக்கான ஒரு ஒரு நாளிதழை தான் பார்க்குறாங்க. அந்த நாளிதழை வளர்ச்சி இந்த நாளிதழை ஏந்திருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத ஒரு விஷயம் இந்த நாளிதழ் எடுத்து போட்டிருக்கு. நீ போடுறதுக்கு உனக்கு யாரும் இந்த வயசு சொல்லுதுன்னு. ஏன்னா தமிழ்நாட்டை எப்படியாவது கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் சில கூட்டங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு கூட்டமாக தான் இந்த நாளிதழும் பார்க்குறாங்க. ஏற்கனவே ஒரு நாளிதழை தூக்கி போட்டாச்சு. இப்போ இந்த நாளிதழும் இறங்கியிருக்கு கருத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் மற்ற மாநிலத்தோட ஒப்பீடு போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது ஒரு தலைப்புச் செய்தியும் இது போட்டிருக்க. உனக்கு யார் அந்த நியூஸ் அதிகாரம் கொடுத்தது? அதிகாரம் கொடுத்தன்னா இது மக்கள் பிரதிநிதி எடுத்து போகணும். அப்படின்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் போகணும். இல்லைன்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எடுத்து போகணும். காவல் 10 பேர் எடுத்து போட்டிருக்க. இதுதான் உங்களோட அரசியல் போக்கு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறது தான் நாளிதழ். சரி, இவ்வளோ விஷயம் பேசுகிற தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றியத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, தமிழ்நாடு நிதி பேரிடர் நிதிவான நிதி கொடுக்காம கல்வி கேட்டால் கிட்லி கொடுக்குறாங்க. அதை பற்றி ஒரு வழி எழுத மாட்டேறேன். 2014 2023 வரைக்கும் என்ன நிதிகள் கேட்டிருக்கோம், எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க, இப்போ சமீபத்தில் என்ன நிதி கேட்டிருக்கோம், எப்படி கொடுக்க போகிறாங்க. சரி, பார்ப்போம். ஏன்னா நீனும் அந்த ஒரு கூட்டங்களுக்கு நீனும் அந்த ஜாட்ரா போட்டு உட்காந்துருக்க. அதான் நம்மளோட பத்திரிக்கை ரச்சனை. இந்த ரச்சனை தான் நம்பர் 1 நாளிதழ் பேர்.